நம் வாழ்க்கை பயணம் எப்போது தொடங்குகிறது? உங்கள் வாழ்க்கையைப் பற்றி நிச்சயம் சிந்தித்திருப்பீர்கள். ஆனால் நம் முதல் பயணம் எது? வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கை எப்படி தொடங்குகிறது என்பதற்கான ஒரு அழகான பார்வையை பார்க்கப் போகிறோம். வாழ்க்கையின் பயணம் நம் பிறப்புடன் மட்டுமே தொடங்குகிறது என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. இது மிக முழுமையான ஒற்றை நிகழ்வு அல்ல. நம் பயணம் கர்ப்பத்தில் உருவாகிறது. நாம் ஒரு சிறிய செல்லாக கருவறையில் உருவாகி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து மனித உருவத்தை அடைகிறோம். அந்த சிறிய செல்களில் இருந்தே ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையின் பயணம் நகர்கிறது. நாம் கணிசமாக வளர்ந்து உணர்ச்சிகள், சிந்தனைகள், உடல் வளர்ச்சி ஆகியவற்றை அடைகிறோம். பிறந்த பிறகு நம் வாழ்க்கை பயணத்தின் அடுத்த கட்டமாக சிறுவயதின் அனுபவங்கள் மிகவும் முக்கியம். ஒரு குழந்தையின் முதல் சிரிப்பு. நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது உலகை பார்த்து ரசித்து முதலில் சிரிக்க ஆரம்பிக்கிறோம். சிரிப்பு மூலம் நாம் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது. குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் முறை என்பது மிகவும் அற்புதமானது. உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை கற்றுக்கொள்ள துடிக்கிறோம். அடுத்த பயணமாக கல்வி மற்றும் சமூகம். கல்வியின் பாதை நமது கற்றல் முறைகள் நமது அறிவின் மீது வெற்றிகரமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. நம் அறிவை வளர்த்து கொள்ள மிகவும் உதவுகிறது. வாழ்க்கையை நாங்கள் எப்படி அணுகுவது? நம் சிந்தனைக்கான அடிப்படை யோசனைகள் இங்கே செதுக்கப்படுகின்றன. நம் நண்பர்கள், உறவுகள் மூலம் ஒரு நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொள்ள உதவுகிறது. வளர்ச்சி முறையும் சுய அடையாளமும். வாழ்க்கை பயணத்தில் வளர்ச்சி முறையும் மிக ஒரு சிக்கலான கட்டம். இது மனதிலும் உடலிலும் மாற்றங்கள் ஏற்படும். இதனுடன் நாம் நம் சுய அடையாளத்தை கண்டறிய முயற்சிக்கிறோம். நம் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும், நம் இலக்கு என்ன என்பதை குறித்து அதிகமாக யோசிக்க தொடங்குகிறோம். பெரியவனாகும் போது வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களையும் சவால்களையும் சந்திக்கிறோம். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய மிகப்பெரிய இலக்குகள் இங்கே வருகின்றன. கல்வி, வேலை, குடும்பம் மற்றும் சிறப்பாக செயல்படுதல். நம் செயல்கள் மற்றும் முடிவுகள் எவ்வாறு நம் எதிர்காலத்தை அமைக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். நினைவுகள். கடந்த அனுபவங்கள் நம் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள். நம்முடைய சந்தோஷங்கள் மற்றும் திருப்திகள் எல்லாம் நம்மை நினைவூட்டும். வாழ்க்கையில் எவ்வளவு பயணம் செய்தோம், எவ்வளவு கற்றுக்கொண்டோம் என்பதையும் காணலாம். வாழ்க்கையின் பயணம் ஒரு நேர்மறையான பயணம் அல்ல. அது நம் கற்றல், அறிவு மற்றும் அனுபவங்களின் பேராண்மை. இது முடிவில்லாத பயணம் மற்றும் நம்மால் கடந்து செல்லும் ஒவ்வொரு கட்டமும் சுவாரஸ்யமானது. வாழ்க்கையின் பயணம் தொடர்கிறது. நம் பயணத்தின் எல்லா கட்டங்களும் அர்த்தம் உள்ளவை மற்றும் அற்புதமானவை. அவற்றை சரியாக புரிந்து கொள்வதே வாழ்க்கையின் உண்மையான அழகாகும். நீங்கள் எப்போது உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கியுள்ளீர்கள்? இப்போது நீங்கள் எங்கு உள்ளீர்கள்? பயணத்தை சுவாரஸ்யமாக உணருங்கள். உங்களுக்காக ஒரு சிறிய கதை இதோ. வாழ்க்கை பயணம் பற்றிய அழகான ஒரு கதை. கௌதம் என்ற சிறுவனின் வாழ்க்கை பயணம். நதியின் ஓரத்தில் அமைந்த பசுமையான கிராமம். மழை விழுந்து மண் வாசனை மிதமாக பரவுகிறது. இங்குதான் கௌதம் பிறந்தான். எளிமையான குடும்பத்தில் வளர்ந்தான். அவன் பிறக்கும்போது அந்த கிராமத்தின் இரவு நேர மிதமான காற்று மெல்ல வருடி தாய் புன்னகையுடன் அவனை வாழ்த்துகிறாள். அவனது வாழ்க்கையின் முதல் அழுகையும் இந்த பசுமையான மண்ணில் கிடைத்தது.
கௌதம் சிறு வயதில் மிகவும் சுறுசுறுப்பான குழந்தை. அவன் சிரிப்பை தொடர்ந்து வீட்டை முழுவதும் கலகலப்பாக மாற்றுவான். அவன் பாரம் குறைவான கால்கள் முதலில் அவனது வீட்டின் முற்றத்தில் தடமாக நடக்கத் தொடங்கின. அவன் தனது வாழ்க்கையின் முதல் பாசாங்கற்ற கால்களில் உலகின் அழகாக பார்க்கத் தொடங்கின. ஒரு நாள் அவன் தனது தாயுடன் நதிக்கரையில் விளையாடி கொண்டிருந்தான். முதன்முறையாக கௌதம் தனது தாயின் கை பிடித்தபடி தண்ணீரை நோக்கி நடந்தான். அப்போது அவன் நதியின் குளிர்ச்சியான நீரில் தனது கால்களை வைத்து தன் முதல் உணர்வை பெற்றான். காலம் நகர கௌதம் பள்ளிக்கு செல்வான். முதல் நாள் அவன் மெல்லிய கேலக்ஸ் சைக்கிளில் செல்வதை பற்றி பெருமைப்பட்டான். பள்ளியில் 3 படிக்கட்டுகளில் ஏறி சென்று கௌதம் தன் வாழ்க்கையின் மற்றொரு பயணத்தை தொடங்கினான். பள்ளியின் வாழ்க்கை அவனுக்கு புதிய நண்பர்கள், புத்தகங்கள், கல்வி, கேள்விகள் எல்லாம் புதிய உலகமாக இருந்தது. கல்வி அவரது மூளை மற்றும் மனதை செதுக்கத் தொடங்கியது. கல்வியுடன் கௌதம் பல நண்பர்களை சந்திக்கிறான். அவன் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவதில் விவாதங்களின் முடிவுகளையும் கற்றுக்கொள்கிறான். இப்போது வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான வெளிப்பாடாக இருந்தது. ஒரு நாள் அவன் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து போட்டியில் கலந்து கொள்கிறான். அதில் அவனுக்கு முதல் வெற்றியும் கிடைக்கிறது. அவன் வெற்றியினால் உலகம் மேலும் வெளிச்சமாக தெரிந்தது. கௌதம் நம் முன்னிலையில் இப்போது முழு வயது பெற்றவனாக நின்று கொண்டிருக்கிறான். அவன் கல்லூரி முடித்து உயர்நிலையை அடைய முற்படுகிறான். இப்போது அவன் வாழ்க்கை குறித்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்துவிட்டான். வேலை, உறவுகள், வாழ்க்கையின் முக்கியமான சவால்கள் இப்போது அவனை சந்திக்கின்றன. வாழ்க்கையின் சூழல்களையும் சிக்கல்களையும் கௌதம் தைரியமாக சந்திக்கிறான். ஒரு நாள் கௌதம் முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டத்தை அடைகிறான். அவன் தனது இதயத்தின் அடிப்படையில் தான் உண்மையிலேயே விரும்பும் பாதையை தேர்ந்தெடுக்கிறான். அவன் வாழ்க்கை இதுவரை பல சுயரூபங்களை கொண்டது. இப்போது அவனது மனம் தெளிவு பெறுகிறது. காலம் விலகி கௌதம் இப்போது முதிர்ந்த வயதில் நின்று கொண்டு தனது வாழ்க்கையை சிந்திக்கிறான். அவனது பார்வையில் அவன் கடந்து வந்த கால அனுபவங்கள், சந்தோஷங்கள், சிக்கல்கள் அனைத்தும் ஒரு அழகான கண்ணோட்டமாக தெரிகிறது. அவனது வாழ்க்கை முழுவதும் ஓரளவு நெருக்கமானது. ஆனால் அது ஒவ்வொரு கட்டத்திலும் அவனை மேலும் அறிவு உயர்ந்தவனாக, துணிவானவனாக மாற்றியது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் கௌதமுக்கு தனித்துவமானது. அவன் இதனை ஒரு பயணமாகவே பார்த்தான். நிறைவு அடையாமல் தொடர்ந்து கொண்டே வருகிறது போகும் பயணமாக. இது வாழ்க்கையின் பயணமாகும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் அழகான பயணங்களை அறிந்து கொள்ள. நன்றி.